பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐயோ என்னடா நம்ம பையன் இப்படி சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போதே அடுத்து மனோஜ் இன்னொன்று சொல்றாரு. அதை கேட்ட விஜய் ஹாடங்கொய்யால நான் கூட நம்ம பையனுக்கு ரோசம் வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே வரலையா, என்னடா இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, அங்க இருந்த ரோகிணி அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி விஜய மனோஜை பயங்கரமா திட்டுறாங்க. ஏன்டா இப்படி இருக்கான், ஏன்டா அப்படி இருக்க, உன்னை பெற்றதுக்கு நானும் கஷ்டப்படுறேன், ரோகிணி கஷ்டப்படுறா பாரு, எல்லாரும் முன்னாடி நம்ம எப்படி அவமானப்பட்டு நின்று பார்த்தல, அந்த பாட்டி நம்மளை எப்படி திட்டினாங்க பார்த்தல, உன்னை எப்படி அடிச்சாங்க, ரோகிணி என்ன கேள்வி கேட்டாங்க. இப்ப பாரு அந்த முத்து வேற சீக்கிரமா பணம் கேட்கறான், மாசம் வேற கேட்கறேன். இப்போ நீ என்ன பண்ண போற, அதுக்கு பொறுப்பு வேற உங்க பாட்டி என்னதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், உன்னால ரோகிணி தான்டா கஷ்டப்படுறா, அவதான் இப்போ அப்பாட்ட வாங்கி கொடுக்க வேண்டி இருக்கு, ஏன்டா அப்படி பண்ற, உன்னால எனக்கும் கஷ்டம் அவளுக்கும் கஷ்டம், நீ எப்பதான்டா திருந்த போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு மனோஜ் பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான், என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட விஜய் பாத்தீங்கன்னா என்னடா இப்படி சொல்லிட்டான், டேய் என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மனோஜ் ஆமா நீங்க தான் காரணம், அன்னைக்கு முத்தூர் எலுமிச்சப்பழத்தை வச்சிருந்தால அந்த எலுமிச்சப்பழத்தை மட்டும் நம்ம யாருக்கும் தெரியாம எடுத்து போட்டிருந்தோம் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு நீங்க தான் அந்த எலுமிச்சப்பழத்தை வெளியில கொண்டு போகும்போது இந்த மாதிரி கை தவறி கீழே போட்டு எல்லாரும் முன்னாடியே மாட்டிக்கிட்டோம், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. அது மட்டும் நீங்க சரியா பண்ணியிருந்தீங்க, அந்த எலுமிச்சப்பழத்தை கீழே போடாம இருந்திருந்தீங்க அப்படின்னா நம்மள யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட விஜய் அடங்கொய்யால நான் கூட நம்ம பையனுக்கு ரோசம் வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, திருந்திட்டா நம்மளே கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு நினைச்சா அவன் இன்னுமே மக்கா தானே இருந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, அங்க இருந்த ரோகிணி அடங்கொய்யால நீ திருந்துறது கஷ்டம் தான்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.